நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ அந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போ கடையா கடந்துட்டு இருக்காரு. ஏன்னா, அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஆப்ஷனே வந்து கிடையாது. இதில எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பைரவி மட்டும் வந்து இதில ஜெயிச்சுட்டாங்க. அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்எஸ்கேவும் பைரவியுமா சேர்ந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமுக்கும், இலக்கியாவுக்கும் அவமானம் மட்டும் கிடையாது. அதுக்கும் மேலன்னு தான் சொல்லணும். ஏன்னா, நம்ம இலக்கியா கௌதம விட்டுட்டு போணும். கௌதமோட சேர்மன் பதவி இப்போ பைரவிக்கு வரணும். மறுபடியும் திரும்பி வீட்டோட மொத்த சாம்ராஜ்யமும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கைக்கு வரணும். சாவி கொத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டுருக்கு. இது எல்லாத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி வந்துட்டு முதல் இடத்துல பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கா. ஆனா எது உண்மையான வெற்றி, எது பொய்யான வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தான் இந்த பைரவி வந்துட்டு அவ்வளோ பெரிய விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கா. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம தான் இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பைரவி செஞ்சுட்டு இருக்காங்க. பைரவிக்கு சரியான ஆப்பு வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம இலக்கியாவும் கௌதமும் யாரு, என்ன, ஏது அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க நிரூபிச்சே ஆகணும் இல்லையா? அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பல சம்பவங்கள் சிறப்பா வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இந்த இவங்கள அதாவது எஸ்எஸ்கேவோட இந்த இந்த பிளானை வந்து பார்த்தீங்கன்னா முறியடிக்கிறதுக்காக நேரா வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கம் ஐயாவோட வீட்டுக்கு போய் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிச்சு கடைசியில் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேருக்கு தான் ரெஜிஸ்டர் ஆக போகுது. அது வேற விஷயம். ஆனால் அதே இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலை யோசிக்காம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்கார ஆரம்பிச்சுறா. ஏன்னா இவ்வளோ பெரிய பிளான் பண்ணியும் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவளால செயல்படுத்த முடியல. அதுவும் நம்ம கார்த்திக் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த அஞ்சலியால இருக்கவே முடியாது. ஏன்னா கார்த்திக் கூட இருந்தா தான் அவளுக்கு பணம், சொத்து, நகை அப்படின்னு வரும். ஆனா இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டாள்தனமான காரியத்த பண்ணி, இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம கார்த்திக் வந்து இந்த அஞ்சலிய அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வீட்ட விட்டு விரட்டுறாங்க. இதுக்கு மேல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, "நீ இருக்கக்கூடாது. என்ன பண்ணுவ? ஏது பண்ணுவ?" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியக்கூடாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்க கேட்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலிக்கு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் செய்யணும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிய விட்டுட்டு கா இவங்க அதாவது பிரியாவ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, பிரியாவ கல்யாணம் பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் ஓவர் அப்படின்ற மாரியும் நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா இலக்கியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான ஒரு விஷயம் அதுவா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அந்த ஒரு விஷயத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலி கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திக் கூட ஒண்ணு சேரணும். அதாவது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாமன் பொண்ணுன்றதுனால மட்டும் கிடையாது நம்ம இலக்கியா வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறது. அதாவது அவங்க மாமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்க அப்படி இப்படின்ற மாரி அவங்க மாமா வந்து பார்த்தீங்கன்னா நலமாகி வரும்போது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அஞ்சலிய வந்து கொஞ்சம் நல்ல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. அதாவது அஞ்சலியோட மனச மாத்தி கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கால்லலாம் விழ வச்சு இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பல சம்பவங்கள சிறப்பா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா அஞ்சலி திருந்திதான் ஆகணும். அதுக்கு வேற வழியே கிடையாது அப்படின்ற மாரி தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த இடத்துல நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா பிரியாவா இருக்கணும். அதாவது இதுக்கப்புறமாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் இந்த குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னா, பிரியாவ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்ல இலக்கியா சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா சரிதான். அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம் பண்ணி அதாவது மறுபடியும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சீங்கன்னா, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.